இம்யூனிட்டி பவரே நன்றாக வரணும் அப்படின்னா, காலையில நம்ம சாப்பிடக்கூடிய நேரம் 8லேருந்து 8:30 மணிக்குள்ள சாப்பிட்றணும். நிறைய பேர் நான் அந்த பிஸியா இருக்கிறேன், 11 மணிக்கு சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க. அது வந்து உடம்புல கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆயிரும், ஹீட் அதிகமாயிரும். அப்ப காலை உணவு 8லேருந்து 8:30க்குள்ள மிதமான உணவு, அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு இல்லாம எடுத்துக்கோங்க. மைதாவினாலான உணவு வேண்டாம். அதே மாரி மதியம் 12லேருந்து 1:30 மணிக்குள்ள மதிய சாப்பாடு சாப்பிட்றணும். மதியம் வந்து நீங்க நெறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சாதத்த குறைத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் குறைச்சுக்கிடணும். அந்த மாரி நம்ம உணவு எடுத்துக்கணும். காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு இல்லாம எடுத்துக்கிடணும். இரவு 7 மணிக்குள்ள நம்ம சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். இந்த மாரி பண்ணிட்டு, நம்ம இந்த பயிற்சியும் பண்ணிட்டே வந்தோம்னா, நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்ப இம்யூனிட்டி பவர் நமக்கு நன்றாக இருக்கணும் அப்படின்னா, அத்திப்பழம் கிடைக்கும். அத உணவுல எடுத்துக்கலாம். பேரீச்சம்பழம் கிடைக்கும். உணவுல எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை அடிக்கடி உணவுல எடுத்துக்கலாம். அது மாரி உலர்ந்த திராட்சை உணவுல எடுத்துக்கலாம். இந்த மாரி ட்ரை ஃப்ரூட்ஸா எடுத்துக்கொண்டு, இந்த பயிற்சியும் பண்ணிட்டே வந்தாங்கன்னா, நிச்சயமாக இம்யூனிட்டி பவரும் நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும்.